ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 10/5/2025க்கான கேரளா நாட்டில் சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் நமக்கு 3ஆம் தேதி, அதாவது சேம் நம்பர் சரிங்களா. அந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் நம்பரும் இந்த சைட்லேருந்து உள்ள ஃபஸ்ட் நம்பரும் 8 8 இருக்குது. இந்த மாதிரி 8 8ன்னு சொல்லி இருந்துச்சுன்னா பிசியில் உள்ள நம்பர் 5 8லேருந்து நமக்கு 5 அப்படி நம்பர் ரிட்டன் வந்திருக்கும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி பாருங்கள், நெக்ஸ்ட்டு 5 5ன்னு சொல்லி நமக்கு இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். 5 5 சேம் நம்பர் 5 5 சரிங்களா. ஸோ அடுத்த நாள் பிசி நம்பரு 09லேருந்து நமக்கு பிசிலேருந்து ஒரு நம்பர் 0 அப்படிங்கிற நம்பர் பாஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 4ன்னு இருக்கு பாருங்கள். 4 4 இருக்குது. இந்த பிசி நம்பர் 3 1லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 3 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 2 2ன்னு இருக்கும். ஸோ இந்த டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கொடுத்துருந்தோம் 2 2. ஸோ அதே மாதிரி 1 1லேருந்து நமக்கு ஒரு நம்பர் 1 அப்படிங்கிற நம்பர் பாஸு. இந்த மாதத்தில் நமக்கு ஒரு 5 5 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல சேம் நம்பராக இந்த இடத்துல இருந்துச்சு சரிங்களா. 5 5 இருந்தப்போ 0 5லேருந்து ஒரு நம்பர் வரணும். ஸோ இந்த நம்பர் டைரெக்டாகவோ அல்லது பவர்லேயே நமக்கு வரணும்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா. ஸோ ஒரு சில மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்லேருந்து வந்துருந்துச்சு, ஒரு சில மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வரல. சப்போர்ட்டுக்கு தான் அந்த நம்பர் சரிங்களா. நமக்கு 1 5 1 5லேருந்து நமக்கு வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து 7க்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்லேருந்து வரல. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு 2க்கு பார்த்தீங்கன்னா 2க்கு 2 வந்திருக்கு. 0வும் 2ம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அந்த மாதிரி இது ஒரு சப்போர்ட்கான நம்பராக 3 3ன்னு இருக்குது சரிங்களா. அப்போ 3 3னா ஆல்போர்டுக்கு 2 0லேருந்து ஒரு நம்பர் வரணும். ஸோ இந்த 8 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 8 டைரெக்டாகவோ அல்லது பவராகவோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. அப்போ நம்ம நல்லா பார்த்துக்குங்க, ஆல்போர்டுக்கு 2 2 அல்லது 0 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பேட்டர்ன் சொல்கிற பாருங்க. இப்போ நம்ம ஆல்போர்டுக்கான பேட்டர்னில் நம்ம ஆல்போர்டுக்கு 2 அல்லது 0 வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டேன். ஒரு சூப்பரான பேட்டர்னு நான் லாஸ்ட்லேன்னு சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துக்குங்க, அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏ போர்டில் 3 அப்படின்னு சொல்லி அடித்தாங்க அப்படின்னா இங்கே பார்த்துங்க, ஏ போர்டில் 3 2 சரிங்களா. இந்த நடுவில் இந்த 3 நம்பரை விட்டுருங்க, 3 2. இப்போ நம்ம போன மாதத்துலேருந்து பாருங்கள் 3ன்னு இருக்குங்களா. 3 இந்த இடத்துல நமக்கு பி போர்டு 4 சரிங்களா. 3 4 முன்னாங்கு 12 12க்கு 21 சரிங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்த 3க்கு பாருங்கள், 3 7 பி போர்டு 3 7 21 12 பாஸு. 3 0 நமக்கு 0 தான் வரும். ஸோ அதை விட்டுறலாம் சரிங்களா. 3 5 15 அல்லது அதுக்கு பவர் 60 சரிங்களா. 60ங்கிற நம்பர் பாஸு சரிங்களா. திரும்ப 3 9 வந்திருக்கு. 9 3 27 சரிங்களா. 2 7 27 72 நமக்கு வரணும். இந்த நம்பர்ஸ் நமக்கு டக்குன்னு வந்திருக்கு சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், 3 21 21க்கு 21. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்து ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல பாருங்கள், முன்னாங்க 12. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக நமக்கு வந்துகிட்டு இருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட்டு 3 இந்த இடத்துல பாருங்கள், முன்னாங்க 12 சரிங்களா. 3 4 இருந்தால் கம்பல்சரி இந்த 21 அப்படிங்கிற நம்பர் வருது. 3 7 இருந்தாலும் 3 21. இங்கே பாருங்கள், 3 7 21 3 21க்கு ஒரு 21. ஸோ கரெக்டாக வந்துட்டுருக்கு, எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு 3 2 6 சரிங்களா. அப்போது நமக்கு 6ங்கிற நம்பர் வச்சுக்கலாம். ஸோ இதில் 6 2 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு 8 இந்த 3 அடித்தப்பெல்லாம் பாருங்கள். ஸோ உங்களுக்கு காட்டுறேன், இந்த ஃபஸ்ட்டு 3க்கு பாருங்கள், 3 அடித்தப்போ இந்த 1 எடுத்து நமக்கு இங்கே அடிச்சிருக்காங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே 3 அடிச்சிருக்காங்க. இந்த 3க்கு இங்கே உள்ள 5க்கு பவர் பண்ணி 0 வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த 3 அடிச்சிருக்காங்களா. 3ங்கிற நம்பருக்கு இதுக்கு இந்த நம்பர் அப்படியே நமக்கு டேரெக்டாக வந்திருக்கு. அப்போது பழைய பேத்தர்லேயும் வந்து பார்த்தோன்னா 8 அல்லது 3 வரணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம 6 அப்படிங்கிற நம்பர் ரொட்டீனாக வச்சுக்கலாம். 2 0லேருந்து ஒரு நம்பர் வரணும், அதனால் நான் 2 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கிறேன் சரிங்களா. 628 சி போர்டு 8க்கு சான்ஸ் இருக்குது, எதனான்னு சொல்கிறேன். 52 0. அதே மாதிரி கீழேருந்து மேலே பாருங்கள், 52 08 52 08. அப்போ 52 08 சி போர்டில்
8ன்னு ஒரு நம்பர் தனியாக எடுத்து ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க சரிங்களா. சி போர்டில் 8. இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2ங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 அல்லது 0 வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போது சி போர்டு 8 வச்சுட்டு ஏசி 28 08 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 6 6 268 068 அப்படிங்கிற நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. 268 068 சப்போர்ட்கான ஒரு நம்பர் 40 நம்பர் தான் சொல்கிறேன். ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். 96 25 சரிங்களா. 96 25 அப்படிங்கிற நம்பரு சப்போர்ட்கான நம்பரு 1 லேக் ப்ரைஸாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 268ம் 068ம் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது சரிங்களா. ஏபிஎஸ்சிபிஎஸ்சியில் பிரித்து எடுத்து ட்ரை பண்ண மாதிரி தான் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.